ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லா புகழும் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மகிமையும் ஒருவருக்கே. ஈசனை தவிர யாருக்கும் அஞ்சுவதும் இல்லை, அடிபணிவதும் இல்லை. அஞ்சுவதும் அடிபணிவதும் ஈசன் ஒருவனுக்கே. முஸ்லீம்கள் வந்து அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவருக்கே, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாசகம் குறிப்பாக முஸ்லீம் மதத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்ன்றத விட கடவுள் ஒருவரேன்னுவாங்க. அது வந்து அதோடைய ஆழத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ இந்து மதத்தில் வந்து நிறைய கடவுள்கள், கிறிஸ்தவ மதத்தில் கரெக்டாக சொல்லலாம் 2 கடவுள், ஆக்சுவலாக 3 கடவுள்னு கூட சொல்லலாம். ஒன்று திருத்துவ கொள்கை ஒன்று இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று ஜென்ரலாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை வழிபடுறவங்க இருக்கிறாங்க. மேரியை, இயேசுடைய அம்மா மேரி மாதாவை வழிபடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அங்கேயே 2 கடவுள் ஆயிடுச்சு. அடுத்தது பரமபிதா. ஸோ அப்போ 3 கடவுள் ஆயிடுச்சு. இப்போ முஸ்லீம்கள் சொல்கிறது என்னென்னா, இல்லை கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ இந்து மதத்திலேயே நிறைய கடவுள்கள், சிறு தெய்வங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா அங்கேயும் 2 இருக்குது. சிவனா விஷ்ணுவா, ஹரியும் ஹரனும் ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த 2 பேர் ஃபேமஸாக இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி ஒருவர் தான் கடவுள், கடவுள் ஒருவரே அப்படின்னா அந்த ஒருவர் யார்? இது ஆக்சுவலாக விகேடி பாலன் அவர்கள் கூட இதை கேட்டிருந்தார். மறைந்த நித்யானந்தா ஐயா அவர்கள், பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அவர்களுடைய அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருந்தார். கடவுள் ஒருத்தர் தான் போது, இப்போ அந்த கடவுள் ஒருத்தர் யாருன்றது தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டார். முதல்ல ஒருத்தர் அப்படிங்கிறத மைண்டில் பதிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிடுறாங்க, அவர் தான் இவருன்ட்டு அந்த கரகாட்டக்காரன் பார்த்து காமெடி டைலாக் மாதிரி, எங்கடா இந்த வாழப்போனா அதுதாங்க இதுன்ற மாதிரி அந்த பரமபிதா தான் இயேசு அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சமயம் பிதாவே என்னை ஏன் கைவிட்டுன்னு அப்போ யாரை பார்த்து கேட்டார் அப்படின் போது அவங்க அதுக்கு மேலே அவங்க யோசிக்க தயாராக இல்லை. ஏன்னா அது ஒரு விரும்பாத ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடும், அதை நாங்கள் தெரிஞ்சிக்க விரும்பலை அப்படின்ட்டு அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து ராமாயணம் 7000 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பிரச்சனை பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது ராமாயணம்லாம் ஒரு கற்பனை கதை அப்படின்னு இருக்கும்போது இப்படி வருஷம் கொடுத்தா ஓகே நடந்துருச்சின்னு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் அவர் அப்படி சொன்னார். அப்போ 7000 வருஷம்னா அப்போ வியாசர் எழுதுந்து பொய்ன்னு வந்துடுதே, அவர் கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி நெல்லை போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு பிரச்சனை வருது. ஸோ கடவுள் ஒருத்தர் தான்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுலேயும் குறிப்பாக இந்து மதத்தில். ஏன்னா இந்து மதத்தில் வந்து பெருமையாக வேறு சொல்லிக்குவோம். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் எல்லோரையும் அரவணைச்சிக்கிறோம், நீ சிவனை குமரியாக கும்பிட்டுக்கோ, விஷ்ணு குமரியாக கும்பிட்டுக்கோ, கடவுளே இல்லைன்னு சொல்கிறியா அதுவும் பரவாயில்ல, பிள்ளையார் கும்பிட்றியா, முருகனை கும்பிட்றியா, எதை வேணாலும் கும்பிட்டுக்கோ, ஐயனார் நாங்கள் எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கோம், நாங்கள் வந்து கறியை கொடுப்போம், சாராயத்தை கொடுப்போம், பீடியை குடிப்போம். இது பெருமைக்குரிய விஷயமா இது? ஸோ அப்படி அரவணைச்சு போகக்கூடிய மதம் தான் இந்து மதம்னா, எதுக்கு அந்த ஒரு முருகன் கோயிலில் யாரோ பிரியாணி திறந்து சாப்பிட்ட வீடியோ வந்துச்சுன்னு பெரிய பிரச்சனையாச்சு இல்லை? அப்போ சொல்ல வேண்டியதான், நான் இந்து மதம் தான் எல்லாத்தையும் அரவணைச்சிக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சுவாமி முகுந்தானந்தன்ட்டு நார்த் இந்தியாவில் ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கார், யூடியூப்பில் கூட பேசுவார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். யாரோ ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கூட அவர் ட்ரெயினில் போகும்போது எதிர உட்காந்துருக்கிறாரு. இவர் வணக்கம்னு சொல்கிறாரு, அவரும் வணக்கம்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், ஒரு கதை சொல்கிறாராம். என்னென்னா, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கஷ்டம், அப்போ வந்து பிள்ளையாரை கூப்பிட்றாராம். உடனே பிள்ளையார் கிளம்பி வர்றதுக்குள்ளே ஒரு முருகான்னு கூப்பிட்றாராம். முருகன் வர்றதுக்குள்ளே சிவனே இப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில் அவர் படகுல முழுகிற நேரத்தில் கடைசியில் படகே முழுகிடுச்சு
அப்படின்னு சொன்னார். அப்படின்னா கன்ஃபியூஷன், இது ஏதாவது ஒரு சாமியை கும்பிடுங்க, இல்லைன்னா அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களே யாரை கூப்பிட்றாங்கன்னு தெரியாமல் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அப்படி கதை சொன்னதாக அவர் சொல்கிறார். அப்போ அவர் அதுக்கு பதில் சொன்னாராம், இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. என்னென்னா, இப்போ பாருங்கள், நாங்களாம் வெறும் இயேசப்பாவை மட்டும்தான் வணங்குறோம் அப்படின்னு பாதிரியார் சொன்னாராம். அப்போ அவர் அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒருத்தன் இந்தியாவில் ஒரு கிறிஸ்டின்னு பிரச்சனையில் இயேசப்பா அப்படின்னு கூப்பிட்றான். அமெரிக்காவிலையும் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை, இதே மாதிரி படகு முழுகிறதுனே வச்சுக்கலாம், அங்கேயும் இயேசப்பான்னு கூப்பிட்றான். இன்னொருத்தன் லண்டனில் கூப்பிட்றான், இன்னொருத்தன் ஆஃப்ரிக்காவில் கூப்பிட்றான். இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறார், எங்கே போவார், கன்ஃபியூஸ் ஆகிடார். ஆனால் இந்து மதத்தில் அந்த பிரச்சனை இல்லை. கடவுள் பிள்ளையாரை எங்கே அனுப்புவார், முருகனை எங்கே அனுப்புவார், ஆஞ்சநேயரை எங்கே அனுப்புவார் அப்படின்ட்டு ஜோக்க சொல்லிவிட்டு, கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய பல ரூபங்கள் இது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் முடிச்சிருக்கிறார். ஏன்னா இந்த கதையில் சொல்கிறபடி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தர் தான் அவருடைய பல ரூபம்னா என்ன அர்த்தம்? ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் நிறைய தெய்வங்களை வழிபடுறாங்க. அதில் ஒரு சிலர் சிவனை தவிர யாரும் வழிபட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, அம்மனை தவிர யாரும் வழிபட மாட்டேன்னுவாங்க, முருகன் தான் எல்லாமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, விஷ்ணு தான் எல்லாமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் பெரும்பான்மையானவர்கள் எல்லாத்தையும் வழிபடுவாங்க. இப்போ சிவன் கோயிலுக்கு போனால் சிவனை மட்டுமா வழிபடுறாங்க? ஏன்னா சிவன் கோயிலில் எப்போவுமே சிவன் மட்டும் இருக்க மாட்டார். பார்வதி இருப்பாங்க, முருகன் இருப்பாங்க, பிள்ளையார் இருப்பாங்க, விஷ்ணுவுமே இருப்பார். விஷ்ணு கோயிலில் தான் சிவன் இருக்க மாட்டார். ஸோ அதுக்கு பின்னாடி ரகசியமும் இருக்குது. ஸோ இப்படி இருக்குது இந்து மதம். கிறிஸ்தவ மதத்தில் இயேசப்பா தான் கடவுள் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அந்த பிதா மகன் அதை பற்றி யோசிக்காததுனால அவங்க இவரே தான் அவர், பிதாவும் அவரே, மகனும் அவரே, பரிசுத்த ஆவியும் அவரே, இப்படி ஒரு ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அதனால் இப்படி சொல்லணுன்னே பெரும்பான்மையானவர்கள் அதை நம்பிடுவாங்க. இப்போ முஸ்லீம்கள் அல்லாஹ் ஒருவரே. ஸோ அதுதான் அவங்க உறக்க சொல்லிட்டு இருக்கிறது. குரானுடைய சாரமாகவுமே அதை சொல்லலாம். சாரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். பட் மற்றவர்களுக்கு, ஏன்னா மற்றது சொல்லும்போது அது முஸ்லீம்களுக்கு மட்டுமே இருக்கும், அது கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும். பட் இந்த விஷயம் எல்லோருக்குமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. எல்லோருக்குமான ஒரு விஷயந்தான் அது, கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிறது. இப்போ ஏன் கடவுள் ஒருவருன்றது முக்கியமானது அப்படின்னா, மகிமையெல்லாம் கடவுளுக்கு. அப்போ அடுத்தவங்களுக்கு மகிமை பாட மாட்டோம், அதுக்காக தான் அது முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசு இருக்கிறாரு, கடவுளுடைய குழந்தைன்னு தான் பைபிளில் போட்டிருக்குது. அப்போ இயேசு கடவுள் இல்லைன்னா, மகிமைக்குரியவர் கடவுள்னால், அப்போ இயேசுக்கு எதுக்கு மகிமை பாடுறீங்க? முடிஞ்சு போச்சு, அந்த மதமே காலி ஆகிடும் அப்படியே, இல்லையா? இதே மாதிரி ஒரு மதத்துலையுமே வரும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்றாங்க. பட் அவங்க ஃபாலோ பண்ணுறது முகமது நபி சொல்கிறது, அதனால தான் அவங்க பேர் முஸ்லீம், இல்லையா? முகமதை ஃபாலோ பண்ணுறவங்க முகமதியர்கள் அல்லது முஸ்லீம்கள். ஆனால் முகமது நபி சொல்கிறத ஃபாலோ பண்ணாலும் கடவுளாக அவர்கள் நினைக்கிறது அல்லாவை தான், முகமது நபியே கிடையாது. முகமது நபி முஸ்லீம் மதத்தை ஸ்தாபனை பண்ணார், அவ்வளோதான். அவங்க அது கொஞ்சம் மகிமைப்படுத்தி இறை தூதர்ன்ட்டாங்க. அதே மாதிரி இயேசுவையும் அவங்க இறை தூதர்ன்றாங்க. கிறிஸ்தவர்கள் அவரே தான் கடவுள், இயேசுவே தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இயேசுவோடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அவங்க உடனே கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இயேசுவோடைய வாழ்க்கையும் முகமது நபியோடைய வாழ்க்கையும். இயேசுவுக்கு கல்யாணமே ஆகலை, முகமது நபிக்கு நிறைய கல்யாணம் ஆகிருக்குன்னா அதை வச்சு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். ஸோ அப்போ யார் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அவங்கள ஒரு டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொன்னதை இவங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒருவேளை கொஞ்சம் சரி, என்ன தான் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, சரி ஓகே இயேசு கடவுள் இல்லை அப்படின்னு ஒருவேளை கொஞ்சம் அவங்க அப்படி யோசிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரமபிதான்னு ஒருத்தர் இருக்கிறார், இல்லையா? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்னு சொல்லி தான் இவங்க ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அந்த பரமபிதாவை பற்றி இயேசு நிறைய சொல்லியிருப்பார், இல்லையா?
கடைசி நேரத்தில் வந்து எப்போ கடவுள் வருவார்ன்றது கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது இப்படியெல்லாம் சொல்லுவார். அதாவது பரமபிதாவை தவிர யாருக்கும் தெரியாதுன்னுவார். இயேசுவை வந்து ஒருத்தர் பரிசுத்த போதகரேன்னு சொல்லும்போது பிதாவை தவிர யாரும் பரிசுத்தவர் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை கூப்பிடலான்னு அப்படின்னாலே நான் அவர் கிடையாதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகேவா? என்ன அப்படின்னா முகமது, அதாவது ஜென்ரலாக, அதாவது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இதை விட்டு வெளியில் வந்து முகமது நபி வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது முகமது நபியோட இயேசு வந்து சிறந்தவராக இருக்கிறார். சிறந்தவராகவே முஸ்லீம்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை கடவுள் இல்லைன்னு கூட ஏற்றுக்கலாம். அவங்க அதை விட்டு கொடுக்காதனால இவங்க இதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? காக்கைக்குன்னு தன் கொஞ்சம் பண் கொஞ்சன்ற மாதிரி அவங்கவுங்களுடைய மதஸ்தாபகர்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. பட் அதையும் விட்டுட்டு வந்தால் மட்டுமே கிறிஸ்தவர்களை யோசிக்க வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ முஸ்லீம்கள் சரி முகமது நபியை விட இயேசு வந்து உயர்ந்தவர் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் கடவுள் அவர் கிடையாதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகிமையெல்லாம் கடவுளுக்கு. அப்போ இயேசுவோடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மகிமைக்குரியதாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மகிமைக்குரியவர் கடவுள் தான் அப்படின்னா கண்டிப்பாக இயேசுவை விட அவர் மகிமைக்குரியவராக இருப்பார். அப்படி என்ன அவர் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா கண்ணை மூடிட்டு அவர் மகிமைக்குரியவர்னு சொல்கிற மாதிரி மூட நம்பிக்கை எதுவும் கிடையாது இல்லையா? அவர் மகிமைக்குரியவர். என்ன மகிமைக்குரியவர், என்ன பண்ணார் யாருக்குமே தெரியாது. முஸ்லீம்களுக்கும் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது, இந்துக்களுக்கும் தெரியாது. இந்துக்களுக்கு யார் கடவுள்னே தெரியாது இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கதைகள் இருக்குது. பட் அதில் யார் கடவுள், அந்த ஒரு கடவுள். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு வந்து முஸ்லீம்கள் அல்லாஹ் மட்டும்தான் சொல்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. கிறிஸ்தவர்கள் 2 பேர் வந்துருச்சு. எப்படியும் மேரி மாதா இயேசுன்னும்போது இயேசு தான் உயர்ந்தவர்னு ஒத்துக்குவாங்க எல்லாருமே, மேரி மாதா வணங்குறவங்க கூட. ஆனால் இயேசு கடவுள் இல்லைன்றதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் அதையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது ஒருத்தர் தான். ரொம்ப கன்ஃபியூஷன் கிடையாது இல்லையா? மேரி கடவுள் கிடையாது, ஓகே. அடுத்தது இயேசுவும் பிதாவும் தான் இருக்கார். இயேசுவும் கடவுள் கிடையாது, அடுத்தது பிதா தான் இருக்கார். அது பார்த்தாலே தெரியும் அவர் தான் பிதானும் போது அவர் தானே உயர்ந்தவர், பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே கூட ஈஸியாக வந்துடலாம். ஆனால் இந்து மதத்தில் யாரை சொல்கிறது கடவுள்னு? ஏன்னா பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு, குரானும் பழைய ஏற்பாடும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் ஒத்து போகும், 100% ஒன்றா கிடையாது, பட் ஒரு முக்கால்வாசி ஒன்றா இருக்கும். அதில் உண்மையிலே கடவுளை நிந்தனை தான் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து இயேசுவை கடவுளாக பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இயேசுவை பற்றிய வர்ணனையோடு ஒப்பிடும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடவுளை பற்றிய வர்ணனை ரொம்ப கேவலமாக இருக்கும். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண், அவனை கொலை பண்ணு, இவனை கொலை பண்ணு, அந்த ஊரை கொழுத்து, இந்த ஊரை கொள்ளையடி, இப்படியெல்லாம் கடவுள் சொன்னால் அது மகிமையா? ஏன்னா அடுத்த கேள்வி அதுதான் வரும். இயேசு கடவுள் கிடையாது, சரி ஓகே, கடவுளை பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னும்போது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா மதஸ்தாபகர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடும்போது கடவுளுடைய மகிமை ரொம்ப மோசமாக இருக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு ஒரு சில குணங்களை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கிடையாதுன்றதான் இயேசுடைய வாழ்க்கையே இருக்கும். அவருடைய ஃபுல் மெசேஜே அதுதான். ஆனால் அதை டைரெக்டாக சொல்ல மாட்டார், சொன்னால் அவரை கொன்னுடுவாங்க. ஏன்னா அதை குற்றம் சொல்லி தான் அவரை சிலுவையிலே அறையிறாங்க. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, முகமது நபியை முஸ்லீமை தவிர யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது, இயேசுவை கிறிஸ்தவர்கள் தவிர யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது கடவுளாக. அப்படி இருக்கும். ஆனால் 3 முக்கியமான மதங்களும், இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் முஸ்லீம் மதமும் கடவுளை ஏற்றுக்குவாங்கல்ல. அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இல்லையா? யோசிச்சு பாருங்கள். முதல்ல கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அப்படி என்ன பண்ணார் கடவுள்? அவ்வளோ பெரிய மகிமைக்குரிய காரியத்தை என்ன பண்ணார்? எதில் போட்டிருக்குது? எதுலேயுமே போட்டில்லை, அதான் உண்மை. ஆனால் போட்டிருக்குது, ஆனால் அது கடவுளுடைய மகிமையாக போட்டிருக்காது, ஒரு மனிதனுடைய மகிமையாக போட்டிருக்கோம். கடவுளுடைய மகிமையை தூக்கி மனிதனுக்கு போட்டாங்க. கரெக்டாக சொல்லணுன்னா அந்த இயேசுவோடைய மகிமையாக
போட்டிருக்கிறது நிறைய விஷயங்கள், ஃபுல்லாக கிடையாது. குறிப்பாக இயேசுடைய மகிமைன்றதை விட இயேசுடைய போதனையாக அந்த மலை பிரசங்கம் இருக்குது இல்லையா, அது உண்மையிலே கடவுள் கொடுக்குற ஞானம் அங்கே இயேசு கொடுத்ததாக அதில் காட்டிட்டாங்க. அதான் பிரச்சனை. சரி, இயேசுவே அவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கொடுத்துருந்தா அப்புறம் கடவுள் எதுக்கு, அப்புறம் எதுக்கு கடவுளை தேட போகிறாங்க? அதுதான் இங்கே பிரச்சனை. அதே மாதிரி இந்து மதத்திலே நடந்திருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, டாப் 2 சிவனும் விஷ்ணுவும். சிவனை விட உயர்ந்தவர் கிடையாது, தேவாதி தேவன், மகாதேவன்றாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணார்? அப்படி மகிமைக்குரியதை என்ன பண்ணார்? கிருஷ்ணருக்கு நிறைய கலங்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருந்தார் அப்படின்வாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சுதர்ஷன சக்கரத்தை வச்சு அவரை எதிர்க்கிறவங்களெல்லாம் அவர் கொலை பண்ணார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். கீதா உபதேசம். அதை வச்சு தான் அவர் கடவுள்னு சொல்கிறது. எப்படி கடவுளுடைய மகிமையை தூக்கி அங்கே இயேசுக்கு போட்டாங்களோ அதே மாதிரி தான் கடவுளுடைய மகிமையை தூக்கி இங்கே கிருஷ்ணருக்கு போட்டாங்க. கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லப்பட்ட கீதை உண்மையில் கிருஷ்ணர் சொன்னது கிடையாது, அது சிவபெருமான் சொன்னது. அதுதான் பிரச்சனை. அது தெரியாதது தான் பிரச்சனை. ஏன்னா யார் கடவுள்ன்றது இருக்கும். இல்லைன்னா சிவன் என்ன பண்ணார் சொல்லுங்கள்? சிவனுடைய மகிமையாக இந்து மதத்தில் எதுவுமே இருக்காது. கிருஷ்ணர் இந்த நூல் சொன்னார் இல்லையா, கீதை அற்புதமானது, நிறைய விஷயங்கள் புரியாது, அதில் நிறைய மனிதர்கள் தான் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ மனிதர்கள் எழுதும்போது அதில் நிறைய தவறு இருக்கும். ஆனாலும் அதில் நிறைய ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்குது, அதை மறுக்க முடியாது. எப்படி இயேசுவை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களோ, முகமது நபியை முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி கிருஷ்ணரையும் இந்துக்கள் அல்லாதவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சிவனை ஏற்றுக்குவாங்க. அந்த சிவன் யாருன்னு முதல்ல சொல்லணும், அதுதான் விஷயம். ஏன்னா சிவனுக்கு எப்படி வழிபடுறாங்க இந்து மதத்தில்? லிங்கத்தை வச்சு. மனித உருவம் கிடையாது. முஸ்லீம்கள் சொல்கிற அந்த டெஃபினிஷன், அல்லாஹ் பெறுவதும் இல்லை பெறப்படுவதும் இல்லை இல்லையா, அவர் யாரையும் பெற்றுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது, அவரும் யாருக்கும் பிறக்கலை, அதனால தான் அவரை யாரும் பார்க்கவும் முடியறது கிடையாது. அப்படி ஒரு ரூபத்தில் சிவன் இருக்கிறாருன்றது தான் லிங்க ரூபம். ஆக்சுவலாக அந்த லிங்கம் எதை குறிக்குது அப்படின்னா, இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறார்ன்றதை குறிக்குது, பெரிய ஜோதி கிடையாது. இல்லை, இந்துக்கள் எல்லாருமே ஜோதி ரூபமாக இறைவன் இருக்கிறாருன்னா ஒத்துக்குவாங்க இல்லையா. முருகனையும் ஜோதி ரூபம்னுவாங்க, அவர் சிவனுடைய நெத்திக்கண்ணிலிருந்து பிறந்ததாக தான் சொல்கிறாங்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாண்டவர்களை வழி நடத்துகிறவராக கிருஷ்ணரை காட்டுவாங்க, கீதையும் அவர் தானே சொல்கிறார். ஆனால் அந்த வனவாசத்தில் இருக்கும் பொழுது இது முடிந்து அவங்க ராஜ்யத்தை கொடுக்கலன்னா அவங்க கூட சண்டை போடணும், அதுக்கான சக்தி வேணும், திவ்ய சக்திகள் வேணும்னு சிவனை நினைத்து தவம் பண்ணுன்னு கிருஷ்ணர் அனுப்பார். கிருஷ்ணர் கடவுளாக இருந்தால் அவர் எதுக்கு சிவனை நினைத்து தவம் பண்ணுன்னு சொல்ல போகிறார்? யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி ராமாயணத்தில் ராமர் ராவணனை கொலை பண்ண பிறகு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு, பிராமணனை கொண்டா பிரம்மஹத்தி தோஷம் வருது. ஸோ அது நீங்கணுன்ட்டு சிவனுக்கு லிங்கத்தை உருவாக்கி ராமேஸ்வரத்தில் வழிபடுறாங்க அப்படின்னு காட்டப்பட்டிருக்குது. அவர் கடவுளாக இருந்தால் அவர் எதுக்கு சிவனை வணங்கணும்? உடனே கடவுளாகவே இருந்தாலும் தோஷம் வரும், அதெல்லாம் ஓகேங்க, அவர் எதுக்கு சிவனை வணங்கணும்? தன்னை விட உயர்ந்தவரை தானே வணங்குவாங்க. ஏன்னா இப்போ முகமது நபி அவர்கள் சொன்ன ஞானம் குரானாக முஸ்லீம்கள் கிட்ட இருக்குது, கிறிஸ்து சொன்ன ஞானம் கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் கடவுள் சொன்ன ஞானம் யார்கிட்ட இருக்குது? நீங்கள் பைபிள் குரானே எடுத்துக்கிட்டால் கூட யார்கிட்ட இருக்கும்? யார்கிட்ட கடவுள் பேசினார்? ஒன்று மோசஸ் கிட்ட பேசினதாக இருக்கும், அடுத்தது இல்லை, அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆதாம் கிட்ட தான் பேசுவாங்க. அவங்க சொர்க்கத்தை உருவாக்கி அங்கே ஆதாமை உருவாக்கி அனுப்புகிறார், ஆதாமையும் ஏவாளையும். ஸோ ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுகிறாரு, அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே சொர்க்கத்தை படித்து அனுப்புகிறார். ஆக்சுவலாக ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன பேசினார் கடவுள் அப்படிங்கிறது அதில் இல்லை இல்லையா. ஏன்னா அந்த ஞானம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும், இதே பூமி தான். இந்த நரகத்தின் இறுதியில் மனிதர்கள் உடல் உணர்வில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதெல்லாம் உடல்னு தன்னை நினைச்சதுனால வர உணர்வுகள், புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அதனால தான் காமம் வருது, கோபம் வருது, பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வருது.
ஸோ அப்போ அந்த உடல் மண்ணினாலான இந்த உடலின் உணர்வில் மூழ்கிய மனிதனை அந்த மண்ணிலிருந்து எழுப்புறது தான் மண்ணிலிருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு சொல்ல. அதாவது உடல் உணர்வுலேருந்து எழுப்பி நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாதுப்பா, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது. ஆத்மானா உயிர், ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் எல்லோரும் இருந்தாங்க. அப்படி இருந்தவர்கள் எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது இந்த பூமி நரகமாகுது. அதைத்தான் அவங்க கனியை சாப்பிட்டாங்க, சொர்க்கத்தை விட்டு துரத்திட்டாங்க. சொர்க்கத்தை விட்டு துரத்துறதுனா அடுத்தது நரகம் தான் இருக்குது இல்லையா? பகல் விட்டால் இரவு தான். அது மாதிரி இதே பூமி தான் நரகமாக ஆகுது இல்லையா? அவங்கள ஒன்றும் மேலேருந்து கீழே தூக்கி போடலை. அதே மாதிரி இந்து மதத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய மகளை சாந்தனு மகாராஜா இச்சையாக பார்த்தாருனோடனே பிரம்மா சாபம் கொடுத்து சொர்க்கத்தை விட்டு துரத்தினார், போய் பூமியில் போய் பிறங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ பூமியில் போய் பிறங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிறோன்றது தெரியும். அப்போ சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குள்ள இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். உண்மையிலே சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னு தெரியாது. காமம் வரும்போது இந்த பூமி நரகமாக மாறுது அப்படிங்கிற ரகசியத்தை கடைசின்னு ஒரு வருடம் கடவுள் சொல்கிறார். அந்த கடவுளைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சிவபெருமான்னு இந்துக்களும் சொல்கிறோம். அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா கிட்ட சொல்கிறாரு, நீ யார் தெரியுமா? நீ நானும் எப்பயும் இருக்கிறோம், ஆத்மாவும் அழியாது பரமாத்மாவும் அழிவற்றுவர். ஆனால் உனக்கு முன்ஜென்மம் தெரியாது, நீ என்னவாக இருந்த தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நீ தான் சொர்க்கத்தின் தொடக்கத்தில் சத்யுகம்னு சொல்லுவோம், அந்த சத்யுகத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீ நாராயணனாக இருந்த மறுஜென்மம் எடுத்து நரனாக மாறிட்ட. நரன் நாராயணன் வாங்க. நரன்னா கலியுகத்தின் சாதாரண மனிதன் அர்த்தம். அதேமாரி நரனிலிருந்து நாராயணன் வாங்க, நாரியிலிருந்து லக்ஷ்மின்னு வாங்க. நாரின்னா கலியுகத்து பெண். கலியுகத்து பெண் தான் லக்ஷ்மியாக ஆகிறா. எப்படி ஆகிறா? சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை வச்சு. அந்த என்ன ஞானம்? அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் இருந்தீங்க. அதனால தான் அங்கே அவ்வளோ அழகாக இருந்தாலும் காமம் கிடையாது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கிற அளவுக்கு பணக்காரர்களாக இருப்பாங்க. ஆனாலும் வரிசைக்கிரமம் இருக்கும். எல்லோரும் ஈக்குவல் பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லோரும் பணக்காரர்கள் தான். அப்படின்னாலே ஒரு பொறாமை வரும்ல. இப்போ அப்படி தானே இருக்குது. பணக்காரங்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க, அவனை விட பெரிய பணக்காரனை நோக்கி படையெடுக்கிறாங்க, அவன் பிஸ்னஸே அழிக்கிறாங்க. எத்தனை பிஸ்னஸ் காலியாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே இருக்காது. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இருக்காது. நான் அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. அதனால் சதா ஆனந்தமும் அமைதியும் அனுபவம் ஆகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்தே. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆனால் 2500 வருடம் கழிச்சு இதே பூமி நரகமாகிறதுக்கு காரணம் ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வில் வந்துடுறாங்க. ஸோ அந்த உடல் உணர்வில் இருந்து நம்மை நீக்கி மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றதை தான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு கடவுள் சொல்கிறதாக பைபிளில் இருக்கும் இல்லையா? ஆத்மா நானுன்றதை மறந்து இறந்த நிலையில் இருக்குது, அதை எழுப்புறார். செத்துப்போன நிலையில் இருக்குது. ஸோ அதை தான் அங்கே மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், அது மேலே பிரம்மா இருப்பார். அதாவது நாராயணனுடைய ஆத்மா மறுஜன்மம் எடுத்து கடைசியில் ஆத்மா உணர்வை ஃபுல்லாக மறந்து உடல் உணர்வில் இருக்கும் பொழுது செத்துப்போன நிலை அது, அல்லது மயக்க நிலை. அந்த மயக்கத்தை தெளிய வச்சு நாராயணன் ஆக்கிறதுக்கு முதல்ல அவரை பிரம்மாவாக்குறார். அதாவது இறைவன் அவர் உடம்பில் பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். அதாவது இந்த ஞானத்தை முதலாக நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த நொடி நீங்கள் பிரம்மா குமார் குமாரி ஆகிட்டீங்க. அதாவது இறைவனுடைய நேரடி குழந்தை ஆகிட்டீங்க. பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்குறீங்க. காரணம், கடவுள் நம்மள மாதிரி அல்லது மத ஸ்தாபகர்கள் இயேசு நபி இவங்க மாதிரி அல்லது சொர்க்கத்தில் இருக்கிற தேவதைகள் மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்காதவர். அதான் முக்கியமான டெஃபினிஷனாக குரானில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக அவர் வரவே மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அந்த மதத்தில் சொல்லலைன்றத ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதை நம்ம சொல்கிறோம். இறைவனை பற்றி உண்மையான விஷயத்தை இறைவனே சொல்லும்போது தான் உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இறைவன் சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்ன்ற உணர்வு மறக்கும். ஏன்னா உடல்ன்ற மயக்கத்தில் தான் எல்லா பாவமும் செஞ்சிட்டோம். இப்போ இந்த பாவத்திலேருந்து விடுபடணும்னா அழிவற்ற ஆத்மானா உடம்பு கிடையாது,
நான் எப்போவுமே இருக்கிறேன், சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தேன், அதனால் சுகத்தை அனுபவித்தேன். தூய்மை இழக்க இழக்க உடல் உணர்வுக்கு வந்துடுச்சு. உடல் உணர்வு மேலோங்க நிறைய பாவம் செஞ்சேன். அதன் பலனாக தான் பலவிதமான நோய்கள், ஏழ்மை, இயற்கை சீற்றம் எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க சொர்க்கத்தில் எல்லோரும். எப்படி வருது அந்த குணம்? இப்போ இருந்தால் தான். ஏன்னா ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம்னு இருக்குது. அந்த சமஸ்காரம் தான் குணம் பதிவாகும். ஸோ அந்த குணத்தை இப்போ நீங்கள் பதிய வச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவீங்க. நீங்கள் கீதையாக இருக்கட்டும், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் குணத்தை மாற்றக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஸோ அது சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஞானம் இருக்காது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு குணத்தை சரி பண்ணக்கூடிய ஞானம். ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற ஞானம் இங்கேருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். இங்கே காமத்தில் தான் குழந்தையே பிறக்குது, சொர்க்கத்தில் காமத்தில் குழந்தை பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். ஏன்னா அங்கே காமம்னா என்னென்னே தெரியாது, குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. ஸோ காமம் தப்புனா ஏன் ஆணையும் பெண்ணையும் படித்தார்? குழந்தைங்க ஆண் பெண்ணாக தான் இருக்குது, குழந்தைங்களுக்கு காம உணர்வாக இருக்குது இல்லை? அந்த மாதிரி அதாவது ஆத்ம சக்தி இழக்க தான் இந்த மாதிரி வீண் எண்ணம் வரும். ஃபஸ்ட்டு காம எண்ணம் வரும், அடுத்தது கோபம், பொறாமை எல்லாமே வரும் இல்லை? லவ் பண்ணுற வரைக்கும் பொறாமைனா என்னென்னே தெரியாது. லவ் பண்ணும்போது தான் அந்த பொறாமை, ஜெல்லசி எல்லாம் கொலை பண்ணுற அளவுக்கு இட்டுட்டு போகும். ஸோ அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். பைபிள் குரானில் விபச்சாரன்ற பேரில் அதே தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது மனைவியை தவிர்த்து மற்ற பெண்ணு கிடையாது, மனைவியும் சேர்த்து தான். ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொன்னது மனைவியோடு பண்ணுறதை சேர்த்து வைக்கக்கூடிய காமத்தை தான் அவர் சொல்கிறார். ஏன்னா மனைவியோட காமத்துக்கு அடிமையாக ஆகும் பொழுது தான் அந்த காமத்தை மற்ற இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தை இறைவன் கொடுத்து பிரம்மாவை, அதாவது நாராயணனுடைய ஆத்மாவின் கடைசி ஜென்மத்தில் செத்து போயிருக்கிற நிலையில் அப்படியே எழுப்புறார். ஸோ அது இருக்குது பாருங்கள் அழகாக இல்லையா? ஒரே ஆத்மா அப்படியே பிரம்மா ஆன பிறகு தான் அது மேல் நோக்கி போகுது. அதே இன்னொரு கதை இருக்கும் இல்லையா? 2 பேர் யார் பெரியவங்க அப்படின்னு போட்டு சிவன்கிட்ட வந்தாங்க. சிவன் என்னோடய அடிய முடியும் பாரு அப்படின்னாங்கன்ட்டு வரும். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி சிவனுடைய அடியை நோக்கி போவார். பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் ஏறி மேல் நோக்கி போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஷ்ணுவாக பிறந்துட்டாலே இறைவன் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். இப்போ இந்த பூமிக்கு வர்றார், ஞானத்தை கொடுத்து எல்லோரும் மேலே அழிச்சிட்டு போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடி யார் சொர்க்கத்துக்கு தகுதி ஆகுறாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுக்க ஆரம்பிப்பாங்க சொர்க்கத்தில். ஸோ அப்படியே சொர்க்கத்தில், நரகத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தவர்கள் திரும்பி போக மாட்டாங்க, மறுஜன்மம் எடுப்பாங்க. இது இல்லாமல் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் மக்கள் தொகை ஏறிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் சுகமான உலகம், சுகதாமம்னு பேர். இது துக்கதாமம், தாமம்னா இடம். ஏன்னா நரகத்தில் துக்கம் வருது. ஆனால் கீதையில் என்ன போட்டிருக்குன்னா, நான் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு இருக்குது. அப்படின்னு அர்த்தம், சுகம் இருக்கிற சொர்க்கத்துக்கும் வரமாட்டேன், துக்கம் இருக்கிற நரகத்துக்கும் வரமாட்டேன். அப்போ கிருஷ்ணர் எங்கேயோ ஒரு இடத்துல தானே பிறந்திருக்கணும், அப்போ வந்துட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும்? அவர் சொன்னதாக எப்படி அந்த கீதை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தது, என்னை கோடியில் ஒருவர் தான் அடையாளம் கண்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணரை பார்த்தோன்னே எல்லாம் போய் விழுந்துருவாங்க, அவ்வளோ அழகாக இருப்பார். அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கிருஷ்ணர், அவர் சொல்ல தேவையில்லை. ஆனால் இப்போ ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் வர்றார், கிருஷ்ணருடைய ஆத்மாவே கலியுகத்தில் வரும்பொழுது. அப்போ கடவுள் வரும்போது கோடியில் ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இறைவனுடைய ஞானத்தை வச்சு. இப்போ அந்த ஞானத்தை சொல்கிறோம், பட் கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தான் இதுக்கு முயற்சி செஞ்சு மீண்டும் சொர்க்கத்தில் தேவதையாக மாறுவாங்க. சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிச்சி இழுக்கும், புரியும், அவங்க தான் வருவாங்க. ஸோ முஸ்லீம் மதத்தில் கடவுள் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரேன்றது உண்மை, முக்கியமான உண்மை. ஆனால் அதுக்காக அதில் இருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது இல்லையா? கடவுள் பேரால் நீங்கள் ஆடை வெட்டி சாப்பிட்லாம், மாடு வெட்டி சாப்பிட்லாம், இப்படிலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே. சொர்க்கத்தில் பைபிளுடைய முதல் சாப்டர் ஆதியாகமம், அதில் முதல் அதிகாரத்திலேயே முதல் பக்கத்திலேயே இருக்கும், சொர்க்கத்தில் சிங்கமும் புலியும் ஒன்றா தண்ணி குடிக்கும் ஒரே நீரோடையில். சிங்கம், புலி, மனுஷன் எல்லாத்துக்கும் ஆகாரமாக தாவரத்தை படைத்தேன்ட்டு இருக்கும். ஸோ அதுதான் கடவுளுடைய ஞானம். அப்போ இங்கே நீங்கள் அந்த மாதிரி சைவ உணவு மட்டும் இல்லை, இன்னும் உணவில் கட்டுப்பாடு இருக்குது, பட் குறைஞ்சபட்சம் சைவ உணவு.
இல்லையா? அது இருந்தால் தானே அங்கே வர முடியும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் நாம். ஏன்னா அதே பைபிள் குரான்லேயே போட்டிருக்குது, அங்கே போன உடனே தானாக உங்கள் குணம் மாறாது. குணம் மாறினா தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட இதை கேட்கும்போது சொன்னால், ஆமாம்மா அது கரெக்டு தான், அப்போ அப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் கடவுள் மாற்றிக்கிட்டாரு. மாற்றி பேசுகிறதுக்கு என்ன மனுஷனா அப்படின்ட்டு பைபிள்லேயும் இருக்கும், குரான்லேயும் இருக்கும். அப்போ மாறி மாறி வருதுனால அது மனித வழி, கடவுளுடைய வழி கிடையாது. கடவுளுடைய வழி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ கடவுளுடைய வழி அவரே நேரடியாக வந்து சொல்லும்பொழுது மட்டும்தான் கிடைக்கும். 5000 வருடத்தில் ஒரே முறை தான் வருகிறார், இறுதியில் தான் வருகிறார். இறைவன் வந்து அந்த ஞானத்தை எடுத்து முடித்தவுடன் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். இயேசுகிட்ட ஞானத்தை எடுத்து முடித்த உடனே சொர்க்கமாக மாறலை. அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். முகமது நபி முடிஞ்ச உடனே சொர்க்கமாக மாறலை. அது ஒரு மதம், நரகத்தில் வர ஒரு இன்னொரு கிளை, பிரிவினை, அவ்வளோதான். பிரிவினை ஏற ஏற துக்கம்தான் வரும். ஸோ பிரிவினையற்ற உலகம் சொர்க்கம், அதை கடவுள் உருவாக்க வர்றார். அதுக்கு எல்லோரையும் ஆத்மான்னு பாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளுக்கு குழந்தை. அப்போ நாம் எல்லோரும் சகோதரர்கள். அதுதான் முஸ்லீம்கள் பாய்ன்னு சொல்கிறதோடைய உண்மையான அர்த்தம். அது ஆத்மான்னு அர்த்தம். பாய்னா சகோதரன், சகோதரனா அப்போ ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க தானே அர்த்தம். அப்போ யார் அந்த அப்பா கேட்டால், இல்லை அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு இருக்குது, அதனால் அவர் அப்பா கிடையாது. பாருங்கள், அதில் வந்து ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்குது கடவுள் எப்படி இருப்பாருன்றதுக்கு. அதை வச்சுக்கிட்டு கடவுள் அப்பாவே இல்லை அப்படின்னும் பொழுது பாவம், பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்பா தான் சொத்து கொடுப்பார். நீ அப்பாவே இல்லைன்னா எப்படி சொத்து கொடுக்க முடியும்? இங்கே அப்பாவாக மட்டும் இல்லை, ஆசிரியராகி இந்த ஞானத்தையும் கொடுக்குறார். காமத்தே விடுன்னு சொல்கிறாருன்னா அவர் மேலே உங்களுக்கு நிச்சய புத்தி இருந்தால்தான் அதை செய்வீங்க. அது செய்வதன் மூலமாக தான் சொர்க்கம் கிடைக்கிது. முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் வந்து எந்த நேரமும் கடவுளையே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சொர்க்கத்தில் கடவுளை நினைக்க மாட்டோம். ஏன்னா பாவம் அழிகிறதுக்கு தான் கடவுளை நினைக்கிறது. அது இப்போ தான் நினைக்கிறோம். அதுவும் இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்த பிறகு, அவர் எப்படி இருக்கான்னு தெரிந்த பிறகு தான் அவரை நினைக்க முடியும். இல்லாட்டினா நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை தான் சொல்லிகிட்டு இருப்போம். கடவுள் கருணையாளன், பெரியவன், உன்னை எல்லால் யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு மதத்தில் மகிமை மட்டும் பாடலாம். அவர் எப்படி நினைப்பீங்க? அவர் தான் தெரியாது எப்படி இருப்பார்னே. ஸோ இப்போ தான் சொல்கிறார், செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அதோடைய நினைவாக பக்தியில் லிங்கம் வெளிப்பட்டு இருக்குது. அதுக்குன்னு அவர் அவ்வளோ பெருசாலாம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, பட் நினைக்கணும்னா கண்ணுக்கு தெரிகிற ஒரு நட்சத்திரம் மாதிரி நினைக்கலாம். ஆத்மாவும் அப்படி தான் இருக்குது. அப்படி இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஸோ முஸ்லீம்கள் சொல்கிற அந்த சொர்க்கம், கடவுள் இருக்கக்கூடிய சொர்க்கம், இப்போ இந்த பூமியில் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குற இந்த நேரம், இந்த கடைசி 100 வருடம், அதை சங்கம யுகம்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கலியுகம் தான், துக்கம் நிரம்பிய உலகம்தான். ஆனால் புத்தியினால் இறைவனோடு நாம் இணைஞ்சு இருக்கிறோம். இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை படிக்கிறோம். ஸோ சொர்க்கத்தை விட உயர்ந்த இடம் இது ஆக்சுவலாக. ஏன்னா சொர்க்கத்துக்கே இப்போ பண்ணுற முயற்சியின் பலனாக தான் அங்கே போகிறோம். சொர்க்கத்தில் போய் இறைவனை பார்க்க போகிறதில்ல, இறைவனை பற்றிய சிந்தனையே இருக்காது. ஏன்னா அங்கே சுகமாக இருக்கும், துக்கமே இருக்காது. அப்புறம் எதுக்கு கடவுளை நினைக்க போகிறோம்? இன்னொன்று, நம்ம இப்போ பாவம் இருக்குது, பாவத்தை அழிக்கிறதுக்காக இறைவனை நினைக்கணும். அங்கே அது தேவை கிடையாது. அதனால் அங்கே கடவுள் வர்றதும் கிடையாது, இந்த ஞானமும் கிடைக்காது. நாராயணனுக்கே இந்த ஞானம் கிடைக்காது. ஆனால் இப்போ ஞானம் பெற்று தான் அவர் நாராயணன் ஆகிறார். ஆனால் அங்கே மறந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த இறங்கிறது தான் நாராயணன் பன்றி அவதாரம் எடுத்து கீழே போனார். நாராயணன் ஆயிட்டாலே கீழே இறங்கும் கலை தான். எப்போ சிவன் அவர் உடம்புக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறாரோ அப்போ தான் பிரம்மாவுக்கு ஏறும் கலை. மேலே போனால் எங்கே இருக்குது? விஷ்ணுவாக ஏறுறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். பட் இதை எல்லாமே ஒருத்தருக்கு முதலாக பார்க்குறவங்களுக்கு புரியுமான்றது டவுட்டு. பட் ஏதோ ஒன்று டச் ஆச்சுன்னா கூட ஆகும் கண்டிப்பாக. குறிப்பாக நீங்கள் தேவதை ஆத்மாவாக இருந்தால் கண்டிப்பாக டச் ஆகும். பார்க்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதிலும் தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டு தேகத்தை மறந்து என்னை நினை அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி கீதையில் இருக்கும். அப்போ தேகத்தின் உறவுகளை, தேகத்தின் சம்பந்தத்தை எல்லாம் மறக்கணும்னா கிருஷ்ணரே ஒரு அழகிய தேகம் கொண்டவரால் இருக்கிறார். அப்போ தேகத்தில் இருக்கிறவர் எப்படி அதை சொல்ல முடியும்? தேகமே இல்லாதவர் தானே சொல்ல முடியும். ஸோ அப்போ அது சிவன் சொன்னார்ன்றதுக்கான ஆதாரம் நிறைய இருக்குது. ஸோ அதில் சில விஷயங்கள் இது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்ட்டு கீதையில் இருக்கும். பாருங்கள், இதுதான் இந்த தலைகீழ் மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்குதா? இது இல்லையா? விதை, இது கிளை. இது என்னென்னா, இந்த ஆத்மாக்கள், இந்த கடவுள், இது கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் வருவாங்க.
ஃபஸ்ட்டே வருவாங்க, கொஞ்சம் எட்டாக வருவாங்க, கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இப்படியே இதெல்லாம் கிளைகள், ஒரு கிளை. கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், சீக்கிய மதம், புத்த மதம், இது மாதிரி வெவ்வேறு மதங்கள் வருது. இந்த பிரிவினையே கிடையாது முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் தான் கிளை வருது. இதுதான் மனித சிருஷ்டி மரம், இதை தான் கல்ப விருட்சம்னு இந்துக்களும் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறது. அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியாது, ஆனால் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இறைவன் இறுதியில் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது இதெல்லாம் வெளிப்படுது, அதை நாம் சொல்கிறோம். இதோடைய நினைவாக பைபிளில் இறுதி சாப்டராக வெளிப்பாடுன்னு வச்சுருக்கிறாங்க. அதில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, இறுதியில் வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ப்ரூஃப் நாம் கொடுக்குறோம். அந்த ஒரு இறைவன் சிவன் தான், அவர் வந்துட்டார், உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்குறார். இதுதான் முக்கியமானது இல்லை. கடவுள் வந்திருக்கிறார், பேசிகிட்டு இருக்கிறது கடவுள். 5000 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இது கிடைக்கிது. பைபிள் நீங்கள் 2000 வருஷமாக எப்போ வேணாலும் படிக்கலாம் இல்லையா? 2000 வருஷமாக இருக்குது. அதேமாதிரி குரான் 1400 வருஷம் இருக்குது. கீதை 2500 வருஷம் இருக்குது. ஆனால் கடவுள் கொடுக்குற ஞானம் வெறும் 100 வருஷம். ஆனால் அவர் 100 வருஷம், ஆனால் அதிலே 90 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், உலகமே அழிய போகுது. அப்போ இந்த ஞானமும் அழிஞ்சிடும். ஸோ தயவுசெய்து இதை உதாசீனப்படுத்தாதீங்க அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. இறைவன் ஒருவரே, அவர் வருவது ஒரு முறையே, அவர் கொடுக்கும் ஞானம் ஒன்று தான். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.